2018 பொதுத் தேர்தலுக்குப் பிறகு பல வழக்குகள் அவசரமாக செய்யப்பட்டதால் அவை தவறானவை என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அண்மையில் ரோஸ்மா மன்சூர் பண மோசடி குற்றச்சாட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டது குறித்து கருத்து தெரிவித்த அன்வார், அந்த நேரத்தில் தொடங்கிய வழக்குகளின் விசாரணை அத்தகைய விஷமத்தன்மம் மற்றும் பகை உணர்வோடு செய்யப்பட்டது என்று கூறினார். ரோஸ்மாவின் வழக்கிற்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அவர் வலியுறுத்தினார். அந்த நேரத்தில் அதிகாரத்தில் இருந்தவர்களிடமிருந்து அரசியல் பழிவாங்கலுடன் வழக்குகள் தொடரப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார். பினாங்கு முன்னாள் துணை முதல்வர் பி. ராமசாமி ஒரு செயல்பாட்டாளர் மீது தொடுத்த அவதூறு வழக்கில் வெற்றி பெற்றார். இதனை அடுத்து ராமசாமிக்கு சம்பந்தப்பட்ட செயல்பாட்டாளர் 1,75,000 வெள்ளியை நஷ்ட ஈடாக வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. இணையத்தில் பகிரப்பட்ட தொடர் காணொளிகளில் ஊழல் மற்றும் முறைகேடு செய்ததாக குற்றம் சாட்டிய கருணை ஓவியம் என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் தலைவர் எஸ். முருகேசன் மீது முன்னாள் துணை முதல்வர் கடந்த ஆண்டு மே மாதம் வழக்கு தொடர்ந்தார். செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி ஹெல்மி கானி முருகேசனின் அந்த கூற்றுகள் ஆதாரமற்றவை என கண்டறிந்து அந்த வீடியோக்கள் அவதூறானவை என்றும் ராமசாமியின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியவை என்றும் நேற்று தீர்ப்பளித்தார். இந்திய பிரஜைக்கான விசா விலக்கை 2026ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி வரை நீட்டிக்க அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளதாக உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. மலேசியா அடுத்த ஆண்டு ஆசியான் தலைவராக பொறுப்பேற்பதை கருத்தில் கொண்டும் 2026ஆம் ஆண்டு மலேசியா வருகை ஆண்டை கருத்தில் கொண்டும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சின் பொதுச் செயலாளர் அவாங் அலி ஜமன் கூறினார். தடை செய்யப்பட்ட பகுதியில் புகை பிடித்ததற்காக வெளியுறவுத்துறை அமைச்சர் டதஸ்ரீ முகமது ஹசான் அபராதத்தை செலுத்தினார். சிரம்பான் மாவட்ட சுகாதார அதிகாரியிடமிருந்து நோட்டீஸை பெற்ற ஒரு நாளுக்கு பிறகு தான் அபராதத்தை செலுத்தியதை அவர் இன்று உறுதிப்படுத்தினார். கடந்த வாரம் தடை செய்யப்பட்ட பகுதியில் முகமது ஹசான் புகைப்பிடிக்கும் புகைப்படம் வைரலானது. இதற்கு பதிலளித்த சுகாதாரத்துறை அமைச்சர் டதஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அமாட், சுகாதார அதிகாரிகள் முகமதை சந்தித்து அறிவிப்பை வழங்குவார்கள் என்று தெரிவித்தார். இந்த சம்பவத்திற்கு முகமது ஹசான் மன்னிப்பு கேட்டுள்ளார். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை முன்னிட்டு டிசம்பர் 23 மற்றும் 24 ஆகிய தேதிகளில் நாடு முழுவதும் இலவச டோல் சேவையை அரசாங்கம் அறிவித்துள்ளது. டிசம்பர் 23 திங்கட்கிழமை நள்ளிரவு 12 மணி 1 நிமிடம் முதல் மறுநாள் இரவு 11:59 மணி வரை அனைத்து நெடுஞ்சாலைகளிலும் இந்த இலவச சேவை அமல்படுத்தப்படும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் அலெக்சாண்டர் நந்தா லிங்கி தெரிவித்தார். இருப்பினும் நாட்டின் எல்லைகளில் உள்ள சுல்தான் இஸ்கண்டார் கட்டிடம் மற்றும் தஞ்சோங் குபாங் சுங்கச்சாவடிகளுக்கு இது பொருந்தாது என்று அவர் தெரிவித்தார். முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தெங்கு டதஸ்ரீ ஜஃப்ருல் அப்துல் அசீஸ் அம்னோவில் இருந்து PKRக்கு தாவ விரும்புவதாக கூறப்படும் வதந்தியை அடுத்து அவர் எல்லை கடந்துவிட்டார் என அம்னோ இளைஞர் அமைப்பின் முன்னாள் தலைவர் கைரி ஜமாலுடீன் தெரிவித்துள்ளார். முன்னதாக ஜஃப்ருல் PKRுடன் கட்சியில் சேர்வது குறித்து விவாதித்ததை உறுதிப்படுத்தினார். இருப்பினும் அவர் இந்த விஷயத்தில் முடிவெடுக்கவில்லை. ஜஃப்ருல் ஏற்கனவே வெளியேறுவதை பற்றி யோசித்துக் கொண்டிருப்பதை இது குறிக்கிறது என்று கைரி கூறினார். மேலும் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை என்பதால் கட்சி தாவல் எதிர்ப்பு சட்டம் ஜஃப்ருலுக்கு பொருந்தாது என்றும் கைரி சுட்டிக்காட்டினார். இருப்பினும் இது ஒற்றுமை அரசாங்கத்துக்குள் எழுதப்படாத நட்புறவுக்கு எதிரானது என்று அவர் தெரிவித்தார். அண்மைய வெள்ளத்தின் போது பல்வேறு நிவாரண மையங்களில் பலாத்கார வழக்கு உட்பட 7 குற்ற வழக்குகள் பதிவாகி உள்ளதாக கிளந்தான் காவல்துறை தலைவர் டாக்டர் முகமது யூசப் மமாட் தெரிவித்தார். மற்ற வழக்குகள் 4 உடைப்பு சம்பவங்களும் மோட்டார் சைக்கிள் மற்றும் கேபிள் திருட்டு தொடர்பான தலா ஒரு வழக்குகளும் பதிவாகி உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பலாத்கார வழக்கில் 15 வயது சிறுமி சம்பந்தப்பட்டுள்ளதாகவும் சந்தேக நபர் 23 வயது கட்டிட தொழிலாளி என்றும் அவர் கூறினார். பாதிக்கப்பட்டவரின் சகோதரர் சம்பவம் பற்றி அறிந்ததை அடுத்து பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினர் பின்னர் காவல்துறையில் புகார் அளித்ததாக முகமது யூசப் கூறினார். தமிழ் கல்வியின் தேவையும் தீர்வும் எனும் கருப்பொருளில்
தமிழ் அறவாரியம் மற்றும் தமிழ் இயக்கங்கள் ஏற்பாடு செய்த 3வது தமிழ் கல்வி வளர்ச்சி மாநாடு ஆசிய பசிபிக் பல்கலைக்கழகத்தில் இன்று காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை வெகு சிறப்பாக நடைபெற்றது. இம்மாநாட்டை பத்து நாடாளுமன்ற உறுப்பினரும் மலேசிய இந்தியர் உருமாற்று பிரிவான மித்ராவின் சிறப்பு பணிக்குழு தலைவருமான பிரபாகரன் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். 3வது தமிழ் கல்வி வளர்ச்சி மாநாட்டு தலைவர் முனைவர் செல்வஜோதி ராமலிங்கம் வரவேற்புரையாற்றினார். தமிழ் அறவாரிய தலைவர் சுப்பிரமணியம் ராகவன் தலைமையுரையாற்றினார். ஆசிய பசிபிக் பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தர் பேராசிரியர் முனைவர் முரளி ராமன் சிறப்புரையாற்றினார். மாநாட்டின் கருப்பொருளை எடுத்துரைக்கும் வகையில் மலேசியாவின் கல்வியாளர்களில் ஒருவரான பேராசிரியர் டத்தோ முனைவர் பரமசிவம் முத்துசாமி கொள்கை உரையாற்றினார். மாநில கல்வி இலாக்காவின் தமிழ் மொழி உதவி இயக்குநர்கள், தமிழ் பள்ளி ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர் பயிற்சி கல்லூரி ஆசிரியர்கள் என தமிழ் கல்வி சார்ந்த தமிழ் ஆர்வலர்கள் சுமார் 200க்கும் மேற்பட்டவர்கள் இம்மாநாட்டில் பங்கேற்றனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.